இனிய மாலை வணக்கம். அங்க டான் அப்படிலாம் சொன்ன உடனே யாரா அவருன்னு பார்த்தேன் நான். ஏன்னா அவர் பேர் டாமினிக் ஆந்தனி. அவர் அவங்க டீம் வந்து ரொம்ப செல்லமா டாம் அப்படின்றாங்க. அசோக் டாம்னு பக்கத்தில் கேட்டேன், யார் சார் டாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ ஆந்தனியா எனக்கு தெரியும். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த படத்துடைய ஒரு போஸ்டர் பார்த்த உடனே நான் கால் பண்ணி படம் பார்க்கணும்னு சொன்னேன். அவர் உடனே பக்கத்துலேயே எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ப்ரிவியூ தேட்டரில் போட்டு காமிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 18 நாள், அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 நாள் பேட்ச் ஒர்க்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டெம்ப்ட், பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ரொம்ப அழகாக ஆந்தனி அந்த படத்தை ஒரு கவிதைத்துவமான ஒரு காதல் கதை. அதில் வந்து மதுமிதா தாஸ் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம். பெங்காலிலே பேசியிருப்பாங்க, நடுநடுவில் அப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக ஒரு கதையை வந்து ஆந்தனி பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எலிவேட் ஆகுது. இது வந்து ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். இது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு படம். நம்ம வந்து இப்படியும் ஒரு படம் அழகாக கவிதைத்துவமாக அழகியல் சார்ந்த ஒரு படம். ஒரு மனிதனுடைய ட்ரூ பேஸ்ட், அதாவது ட்ரூ லைஃப் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக காமிக்க முடியும் நம்மளுக்குன்றத ஆந்தனி ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப இதில் வந்து ஆலம் ஷா நான் பார்த்தோன்னே ஆச்சரியம், நம்மளால இங்கே வந்துட்டாரு இங்கே திடீர்னு அப்படின்னு பார்த்தேன். பாப்டா ஆக்டிங் ஸ்டூடெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரை பார்க்கும்போது. நல்லா நடிச்சிருந்தார் இந்த படத்தில். அவங்களோட சேர்ந்து நவ்யாவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஜீவா சார் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அழகான கேரக்டர். ரொம்ப ஜீவா ரவி சாரினுடைய ஆக்டிங் ஒரு மெச்சூர்டான ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்துக்கு இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு மியூசிக்கலான ரொமான்டிக் ஸ்டோரி. அதில் வந்து என்ன சொல்ல, இப்போ சொல்லிடலாமா, வெரி சூன் யூல் பிகம் அ லெஜெண்டரி லிரிசிஸ்ட் அப்படி சொல்லிடலாம். இல்லை சார், கார்த்திக் நேத்தா லெஜெண்ட் அப்படின்ட்டார்ல, அதனால அந்த வேர்டை மிஸ் பண்ணாமல் சொல்லலாம். கண்டிப்பாக லெஜெண்டரி லிரிசிஸ்ட் ஆகிடுவார். அவ்வளோ பாடல்கள் எழுதுவார். பாடல் வரிகள்லேயே நம்மளுக்கு இந்த படத்துடைய கதையை சொல்லி ரொம்ப அழகாக கார்த்திக் நேத்தா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அசோக்கும் அண்ட் ஜெய்கருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமான பாடல்கள் அண்ட் மெலடி அண்ட் பியூட்டிஃபுல்லாக மெலடி, வாழ்க்கை கவித்துவமான ஒரு படம். நம்ம வந்து அப்படியே உணர்வுபூர்வமாக அப்படியே பார்த்துட்டே இருந்தனால பிரேக் கூட எடுக்கல. இன்ஃபேக்ட் நான் வந்து இன்டர்மிஷனில் பிரேக்கே எடுக்கல. நான் சொன்னேன் ஆந்தனி, இல்லை ஆந்தனி ஃபுல்லாக பார்த்துடலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு கவிதைத்துவமாக இருக்கிற படத்தை வந்து சும்மா இன்டர்வலில் அசை போட வேணாம், ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல். ஒரு 21 நாளில் குவாலிட்டியான ஒரு படம். வெரி குட் சினிமாட்டோகிராஃபி, வெரி குட் மியூசிக் ஒர்க், வெரி குட் பர்ஃபார்மன்சஸ். சிங்க் சவுண்டில் படம் எடுக்கிறது இதெல்லாம் ஈஸியே கிடையாது. சிங்க் சவுண்டில், அதாவது பின் ட்ராப் சைலன்ஸ் காரணம் சிங்க் சவுண்டு, வேற அவுட் சைடு இதெல்லாம் இல்லை, டப்பிங்கே இல்லை, சிங்க் சவுண்ட்லேயே அங்கேயே எடுத்து அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியான எஃபர்ட் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங். அவ்வளோ அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் போயிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பிளான் பண்ணி அழகாக இந்த படத்தை வந்து ஆந்தனி அவருடைய டீம், ஜெயன் வாழ்த்துக்கள். I'm very happy that you have been traveling with Anthony for so long and given such a wonderful support. Great work. அண்ட் நம்ம வந்து இப்போ இங்கே பார்க்குறீங்களேன், ஒரு பாதி பேர் தான் என்னுடைய ஊடக நண்பர்கள்லாம் இருக்காங்க. சின்ன படங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரது தான். எல்லாருக்குமே இருக்கிறதுனா பிஸி ஷெட்யூல். இதில் இந்த படத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வரணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஊடகங்களுக்கு ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க? ஸோ என்னுடைய சப்போர்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சல்யூட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த சின்ன படத்துக்கும் ஒரு ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்னுடைய சல்யூட் அண்ட் தேங்க்யூ. நீங்கள் தான் வந்து யூ ஆர் த பில்லர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எ ஃபிலிம் லைக் திஸ். நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த படத்துக்கெல்லாம் இந்த ஈவெண்ட்லாம் மக்கள் மத்தியில் போய் சேராது. அப்படி இதை வந்து கொண்டு வந்த எனக்கு சதீஷ்க்கு நன்றி. கண்டிப்பாக எல்லா ஊடகங்களும் கண்டிப்பாக எல்லா படங்களுக்கும் வரணும். பெரிய படங்களுக்கு மட்டுமே வருவோம் இல்லாமல் எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லா படங்களுக்கும் வந்து கவரேஜ் பண்ணாதான் சிறு பட்ஜெட் படங்களும் மக்கள் மத்தியில் போய் சேரும். அது ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, யாரையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா பிஆர்ஓ டைம்ஸில் கொடுத்துருக்காங்களே வந்திருக்கலாமே அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக பத்திரிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு கலைபரமாக போயிட்டுருக்கு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒரு திரைப்படம் என்பது திரைப்படம் அனுபவம் கொடுக்கக்கூடிய படத்தை நான் திரையரங்கில் பார்க்குறேன். மீதி படத்தில் அப்புறமா சூப்பர் டூப்பரான வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தால் நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனநிலை மக்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருக்கிற போராட்டமே நிறைய படங்கள், 80% படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் தான். அந்த படங்கள் எப்படி மக்கள் மத்தியில் போய் ரீச் பண்ணுறது, எப்படி மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வர்றது, இதுதான் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். ஊடக நண்பர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கலைன்னா இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு
ரெஸ்பான்ஸே கிடைக்காத ஆடியன்ஸ் மத்தியில். அந்த சேலஞ்சை தான் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிறு பட்ஜெட் படங்களா ஒரு 5 படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 1-2 படம் ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர எல்லா படங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா இல்லவே இல்லை. இப்போ அடுத்த வாரம் இந்த வாரம் இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 திரைப்படங்கள் வெளியாகுது. அகெயின் சிறு பட்ஜெட் படங்கள் தான். எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்னாலே மக்கள் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அன்லெஸ் நீங்கள்லாம் அதை எழுதி அந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு அவங்க வெளியில போய் சூப்பரா இருக்கு இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னா தவிர சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ள வரதே இல்லை. ஒன்லி பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படங்களுக்கும் பெரிய படங்களுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சிறு பட்ஜெட் படம் இந்த படம் ஏன் என்ன எதுவும் செய்தாய் அப்படின்ற படம் வந்து உங்களை ஏதோ ஒன்று செய்யும், கண்டிப்பா ஒன்று செய்யும். உங்களை வந்து படம் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு நல்ல போதையில கொண்டு போய் விடும். பாலா நல்ல போதையில கொண்டு போய் விடும். கார்த்தி பாலா பாலா தான் சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியா? கார்த்தி நேதாவா? சார் கார்த்திக் நேதா சொல்லும்போது சொன்னாரு, சார் நான் வந்து முன்னாடி ஹேபிட்ல இருந்தேன் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இங்க அப்படியே உடனே கார்த்திக்கையும் அப்படியே பாலாவையெல்லாம் காமிச்சாங்க, கை காமிச்சாங்க. ஆனா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நான் நினைச்சேன் அந்த ட்ரிங்க் பண்றது தப்பே இல்லாத மாதிரிதான் காமிக்கிறாருப்பா அப்படின்னு. அந்த அளவு என்ன கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லிவிட்டா தான் மெடிசன் மாதிரி இல்ல, அதுதான். அது வந்து இதுல கார்த்திக்ன்ற கேரக்டர்லயே இவர் நடிச்சிருக்காரு ஆந்தனி. அவர் ரொம்ப அழகா ட்ரிங்கிங் பண்றதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒன்று தோணும், என்னடா பரவாயில்ல தப்பு இல்லை போல இருக்கு ட்ரிங்க் பண்றது அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாரு. இன்னும் ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் குடிக்கிற மாதிரியே குடிச்சிட்டு இருப்பாரு படம் ஃபுல்லா. நான் நினைச்சேன் இவ்வளோ ட்ரிங்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல நம்முடைய கார்த்திக் கேரக்டர் நடிச்சிருக்க ஆந்தனி பத்தி சொல்றேன். அமெரிக்கால இருந்து வந்து ஐடி செக்டர்ல ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வந்து நம்ப மாட்டீங்க, என்னப்பா ஆந்தனி 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன், நாங்க வர ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 1ஆம் தேதியில படமே இல்லைன்னு சொல்றோம், நீ 4ஆம் தேதி போனோம்னா காரணம் என்னன்னா அங்க ட்ரம்ப் அவர் வர சொல்றாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னன்னா அவருடைய விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள அவர் வந்து யூஎஸ் திரும்பி போனோம். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னாடி திரும்பி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு மிஸ்டர் ஆந்தனி. அவர் சொல்றாரு, சார் நான் 15ஆம் தேதிக்குள்ள என் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி போனேன் சார், அது பிறகு நான் 6 மாசம் வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் விசா ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டா 6 மாசம் போன பிறகு 6 மாசம் வர முடியாது. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நான் போயே ஆகணும் சார், நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னாரு. பா உனக்காக நான் போய் இண்டஸ்ட்ரியில் வேணா பேசி பார்க்குறேன், எப்படியாவது ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துடலாமா 4ஆம் தேதி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த இண்டஸ்ட்ரி பிரச்சனை பற்றி சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு நாங்கள் ஏன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஏதோ அவசரப்பட்டு முடிவு கன்சல்ட் பண்ணாமல் முடிவு அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் திரையரங்கே வராத போது அவங்களுக்கு இருக்கிற கேரண்டீடான ஒரே ரெவென்யூ, அந்த திரைப்படம் நல்லா இருந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏதாவது வகையில் அந்த படத்துக்கு ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமை கொடுக்குறாங்க. அது பேப்பர் வியூவாக இருந்தாலும் சரி, ஹைபிரிட் என்ற முறையில் எம்ஜின்ற முறையில் ஏதோ ஒரு வகையில் இல்லை அந்த படத்தை வாங்குறாங்க. அந்த வாங்குற வாய்ப்பு கூட நீங்கள் வந்து 4 வாரம் ஓடிடி 8 வாரமாக ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா 8 வாரம் என்ன மக்கள் மறந்துடுறாங்க அந்த படத்தை, அப்படிப்பட்ட படம் எங்களுக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் ஓடிடி நிறுவனங்களுடைய ஸ்டாண்ட். நாங்கள் போய் பேசி பார்த்தோம், 2 வருஷமா இந்த டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஸோ ஊடக நண்பர்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்றேன், நாங்கள் போய் பேசுறோம், நாங்கள் ஓடிடிலாம் கேட்குறோம், அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, ஹிந்தியில 8 வாரம் பண்ண தொட்டு தான் நாங்கள் சிறுமற்ற மீடியம் பட்ஜெட் படங்களை வாங்குறதை நிறுத்திட்டோம். இன்னைக்கு திரையரங்கும் அந்த படங்களுக்கு யாரும் வந்து பார்க்கறது இல்லை, ஹிந்தியில ஓடிடியும் வாங்குறது இல்லை. அதே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரணுமான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ஓடிடி என்பது 2017 ஆரம்பிக்கிறதுல இருந்து 4 வீக்ஸ் ஓடிடி விண்டோ தான் இருக்கு. நீங்க திடீர்னு எதுக்கு இதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய இது மாறிடும், நாங்க வாங்குற துணி மாறிடும். நாங்க செலக்டிவா சில படங்களை மட்டும் வாங்குவோம், சூப்பர் டூப்பரான படங்கள் இல்லைன்னா வாங்க மாட்டோம். உங்க படம் ஓடுனா வாங்குறோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம்னு சொன்னா தயாரிப்பாளர் எல்லாமே அன்சர்டன் சுச்சுவேஷன்ல போயிடுவாங்க. இன்னைக்கு ஓரளவாவது கேரண்டியா இருக்கிற ஒரு ரெவென்யூ இல்லாம போயிடும் தயாரிப்பாளருக்கு. அதனாலதான் நாங்க வந்து தயாரிப்பாளர் சங்கங்களா மீண்டும் மீண்டும் நாங்க வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோடும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனும் போராடிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஒரே கோரிக்கை வைக்கிறோம்னா, நம்மளாம் ஒரே ஒண்ணுக்குள்ள ஒரு டீம் தான், நம்மளாம் ஒன்னா சேர்ந்து தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்க முடிவு எடுத்து 8 வாரம் ஓடிடி இருந்தால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா எங்களால் சர்வே பண்ண முடியாது. தயாரிப்பாளர்கள்லாம் போட்ட முதலீட்டை மொத்தமாக எழுந்துருவாங்க. ஏன்னா திரையரங்குல ஆடியன்ஸ் வருவாங்களா தெரியாது, இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பிறகு திரையரங்குல படம் போட்ட உடனே ஒரு நாள் படம் மட்டும் ஆடியன்ஸ் உள்ள வரலன்னா செகண்ட் டேவே பல தியேட்டர் செகண்ட் டேவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது 2வது நாள் எல்லா படங்களையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ள வரலன்னு சொன்னா ஃபுல்லா திரையரங்கெல்லாம் எடுத்துடுறாங்க, ஷோஸை கட் பண்ணிடுறாங்க.
அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே அந்த படத்துக்கான லைஃப் டைமே முடிஞ்சு போகுது. அப்போ கேரண்டீடான ஒரு ரெவென்யூவா திரையரங்கு ஒரு சில படங்களுக்கு தான் இருக்கு, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு. மீதி எல்லா படங்களுக்குமே இல்லாத போது ஓரளவாவது கேரண்டியான ஒரு ரெவென்யூ இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மே நாங்கள் கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூவை கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூ எப்படியாவது அடையணுன்றது தான் எல்லா தயாரிப்பாளருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் என்ன சொன்னோம், எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது, இப்படி பிடிவாதம் பண்ணி நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணீங்கன்னா எங்கள் பேரில் கண்டிஷனை, எங்களால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து இதை இது பண்ணோம். இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம். 1ஆம் தேதியிலிருந்து புதிய திரைப்படங்கள் வெளியிடக்கூடாது, புதிய படங்கள் அதாவது புது படங்களுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதை அனௌன்ஸ் பண்ணோம். நாளைக்கு நாங்கள் வந்து எல்லா உறுப்பினர்களையும் கால் பண்ணியிருக்கோம். ஆந்தனி நீங்களும் வரணும் நாளைக்கு. படம் ரிலீஸ் பண்ண போகிற ப்ரொடியூசர்ஸு, அதுக்கு பிறகு படம் எடுத்துட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் நாளைக்கு நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். ஒரு சங்கம் கலந்தாலோசித்து பண்ணிட்டு இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து உடனே அதை கவனத்தில் எடுத்துட்டு எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுலேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவோம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், இண்டஸ்ட்ரியை பாதிக்காத மாதிரி பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு நாளைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசனை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம். நாளைக்கு உங்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதை மீறி எனக்கு 4ஆம் தேதி படம் வரணும்னு ஆந்தனி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுடைய அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து கண்டிப்பா என் படம் 4ஆம் தேதி வெளியாகும்னு நினைக்கிறீங்க. அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பா வெளியாகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 4ஆம் தேதி வெளியாகி ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். எனக்கு வந்து போதை கார்த்திக் அண்ட் பாலாக்கெல்லாம் வந்து சினிமா தான் சார். நான் அது அந்த போதை பத்தி சொல்றேன். அப்படியா? இல்ல நான் சொல்லிடுறேன், எனக்கும் போதை இருக்குன்னு சொல்றேன். சரி, கார்த்திக் நேத்தா சாருக்கு பழசா சொல்லிடுறேன். உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணலப்பா, நான் சும்மா சொல்றேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நீங்க அதை சொன்னீங்களா ஒரு பெக்கா. எனக்கு போதையே வந்து சினிமா தான். நேற்று காலையில ஒரு 3.5 மணி நேரம் ஒரு போதையா ஒரு படத்தை பார்த்தேன். ஃபுல் போதையில படத்தை பார்த்தேன். பேரெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த படத்தை பார்த்த போதையிலிருந்து தெளியறதுக்குள்ளே நான் பண்ணேன். சரி, இந்த போதை தெரியலன்னா இல்ல சார், பயங்கர போதை ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சோம்ல பயங்கர போதையில போயிட்டேன். வேற அந்த போதையில இருந்து வெளியே வரதுக்குள்ள நான் என்ன பண்றது தெரியாம மத்தியானமா வேற ஒரு படத்துக்கு போனேன். அந்த போதை பாதி தெளிஞ்சது. அப்புறம் நைட்டு இன்னொரு படத்தை வந்து நான் வந்து ஓடிடியில பார்த்து ஃபுல் போதை அப்பதான் கிளியர் ஆச்சு எனக்கு. அதாவது ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆனது வந்து கிளியர் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட படமா இந்த படம்லாம் இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு போதையை கொடுக்கும். இந்த படம் ஏன் என்ன இது செய்தா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போதை, அது பிறகு அதுல ஆல்கோஹாலிக் அவருடைய பிரச்சனை என்ன, அது பிறகு அந்த எந்த மாதிரி ஒரு மனிதனை மாத்துது, காதலுக்கு அது பண்ற துரோகம் என்ன, அது பண்ற பிரச்சனைகள் என்ன, அது பிறகு அந்த காதல் அடையத்துக்கு ஒரு காதலன் என்ன விஷயங்களை பண்றான். ஓகே, அந்த போதையிலிருந்து அவன் வெளியில வந்து காதல் என்ற போதையில எப்படி அவன் போறான்றத ரொம்ப அழகா ஆந்தனி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ காதல் இந்த படத்துல காதலனா மொத்தமா வாழ்ந்திருக்காரு ஆந்தனி. அவரோட சேர்ந்து அவங்க கல்கட்டால இருந்து வந்து ரொம்ப பிரமாதமா இந்த படத்துல பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மதுமிதா தாஸ். அவங்களுக்கு வெல்கம் டு தமிழ் சினிமா. எங்களுக்கு வந்து பெங்காலில இருந்து பாத்தீங்கன்னா 2 நடிகைகள் ரொம்ப பாப்புலர். ஒருத்தர் வந்து நாங்க வந்து எப்பவுமே சொல்லுவோம் சுவலட்சுமி மேடம் இல்ல, சுவலட்சுமி மேடம். அப்புறம் இன்னொருத்தர் யாரு, நந்திதா தாஸ். இன்னொருத்தர் கூட சொல்ல நினைக்கிறேன், ரீமா சென். இவங்கெல்லாம் தமிழ்ல ரொம்ப பாப்புலர். ஓகே, பெங்காலில இருந்து we got lot of popular actress. Okay, like that you welcome to that particular club of popular and beautiful actress of Bengali from Bengal to Tamil cinema. May you have a great career. Okay, so congratulations. And எதுக்காக நான் கொஞ்சம் சொல்ல டீடைலா சொன்னேன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பேசினாங்க. சரி, கொஞ்சமாவது கண்டென்ட் இருக்கணும்ல நம்மளுக்கு என்ன பேசினேன். ஸோ பத்திரிகை உடன் நண்பர்கள் இங்க வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. நீங்க கொடுத்த ஆதரவு வந்து மிக பெருசு இந்த டீமுக்கு. கண்டிப்பா இந்த